வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27:14 வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது, தேவன் எனக்கு ஏன் இதை அனுமதித்தார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்க சந்தோஷமா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாததுதான். இன்றைய சூழ்நிலை என் வாழ்க்கையில இது முடியாத ஒரு காரியம், ஆனா கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில இருக்கிற எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில நீங்கள் காத்திருக்கலாம். என் வாழ்க்கையில இது நடக்க வேண்டும், என் வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சாத்தியமில்லாத காரியங்கள், இது முடியாத காரியம் என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட உங்க வாழ்க்கையிலே இது கர்த்தரால் முடியும், இதை கர்த்தரே செய்து முடிப்பார் என்கிற அளவிற்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். அற்புதம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, தேவனால் செய்யப்படுகிற ஒரு மகிமையான காரியம்தான் அற்புதம். அந்த மகிமையான காரியத்தை அவர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். பிரச்சனையை நினைத்து, கவலையை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எட்டாத, அறியாத, எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் அவர்தான். உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகளை மாற்றுகிறவர் அவர்தான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வடிக்கிற கண்ணீரை காண்கிறவர் அவர்தான். அவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படும்படியாக, உங்க வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் பொங்கி எழும்படியாக, ஒரு மகிழ்ச்சியின் நாளை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் சொல்லப்பட்டது போல, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஜெபத்திலே காத்திருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. அனுதினமும் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, தவறாமல் ஆலயம் செல்ல ஆண்டவரை பிடித்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.